அதனால் இப்போ அதிமுக பிஜேபியால் படுதோல்வி அடைஞ்சது என்பதை உணர்ந்து தான் எடப்பாடி இனி இவங்களோட கூட்டணி சேரக்கூடாதுன்னு அவராக தான் டிக்ளேர் பண்ணார். அண்ணாமலை ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தார், அது வேறு விஷயம். ஆனாலும் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு பிஜேபியை தொட்டா அவன் கெட்டான்ட்டு. அதனால் விட்டாங்க. சரி, திடீர்னு எப்படி ஒரு வருஷம் கேப்பில் அமித்ஷாவை 5 கார் மாறி போய் டெல்லியில் ஏன் நேராக போய் ஒரு காரில் பார்த்துருக்கலாமே? ஏதோ கொள்ளை அடிக்க போகிற கும்பல் மாதிரி இங்கே மாறி அங்கே மாறி போய் திருட்டுத்தனமா அரசியல் கட்சிகள் யாரோடோனா எந்த கட்சியோடனும் உறவு வைக்கலாம், கூட்டணி வைக்கலாம். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. பாஜக ஒரு ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இட் இஸ் நாட் ஏ பேண்ட் ஆர்கனைசேஷன் இல்லையா? திமுக கடந்த காலங்களில் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கு, ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கிறது. விசிக கூட்டணி வச்சுருக்குது இல்லைங்களா? மதிமுக கூட்டணி வச்சுருக்குது, பாமக கூட்டணி வச்சுருக்கு. சொல்லப்போனால் இந்திய தேசத்தில் ஒரு 2 கட்சி தான் என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி எதிர்க்கிற ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா எல்லாருமே கூட பாஜகவோட ஒரு கட்டத்தை கூட்டணி வச்சுருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் லாலு பிரசாத் யாதவுடைய அந்த ராஷ்ட்ரிய ஜனதாதள், இந்த 2 கட்சிகள் முஸ்லீம் லீக் சொல்லலாம். ஏன்னா அது கருவியின் குற்றம். முஸ்லீம் லீக் ஆர்எஸ்எஸ் அமைப்போட கூட்டணி வைக்க முடியாது. இந்த 3 காங்கிரஸ், ராஷ்ட்ரிய லோக்தள், ஜனதாதள் ஆர்ஜேடி, அடுத்தது பீகாரில் இருக்காது, பீகார் ஜார்க்கண்டில், அடுத்தது முஸ்லீம் லீக். இந்த 3 கட்சிகளை தவிர இந்தியாவில் பாஜகவோடு கூடி குலாவாகாத கட்சி ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குதா, இந்தியாவில் இருக்கா? அப்புறம் என்ன பாஜக எதிர்ப்பு?